Hello friends, welcome to MOHANA'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நல்ல ஸ்பைசியான டைமண்ட் சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து தீபாவளி ஆனாலே கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இந்த சிப்ஸ் செய்வாங்க. அது மட்டும் இல்ல பொதுவா நிறைய பேர் மைதா மாவுல தான் செய்வாங்க. ஆனா மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ வாங்க டைமண்ட் சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கங்க. 2 டேபிள்ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கங்க. சூடு பண்ணி சேர்த்தா தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இதை வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும், அதுக்காக தான். பாருங்கள், மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு மேலே தூக்கிக்கங்க, ஒட்டாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கூட தேய்ச்சிக்கலாம். நல்லா வந்து மெலிசாக தேய்ங்க, சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இதை வந்து கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இதை வந்து சைடில் கட் பண்ணுங்க, அப்போ தான் டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா இது எல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும், அதனால் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்து இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே ஏற்கனவே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சிப்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்து பொறுமையாக போடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சிப்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எப்போ வேணால் எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா சூப்பரான ஸ்பைசியான டைமண்ட் சிப்ஸ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.